So welcome back to channel Cafrin. So இன்னைக்கு second day 3 days meal planning second day. So நான் நேத்து போட்ட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So இன்னைக்கும் பாத்தீங்கன்னா second day உங்களுக்கு ஈஸியான மீல்ஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். So பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதே மாதிரி weight lossக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு detox drinks ஏதோ நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ செஞ்சிருக்கேன். அந்த லிங்கை நான் லாஸ்டா கொடுக்கிறேன். மேல அந்த ஐ கார்ட்ல கொடுக்கிறேன். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 detox drinks இருக்கும். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்னிங்க்கு க்ரீன் ஜூஸ் செய்ய போகிறேன். அதுக்காக நான் கேல் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்ஸ்லி எடுத்திருக்கேன். அப்புறமா ஜிஞ்சர் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு துண்டு லெமன், அப்புறமா பேபி ஸ்பினாச் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கியூகம்பர், அப்புறம் ஒரு கிரேப் ஃப்ரூட். கிரேப் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபட் பர்னர். அது ஃபட் பர்னிங்க்கு ரொம்பவே நல்லம். ஸோ இந்த மற்ற லீவ்ஸ் கியூகம்பர் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி மற்ற லீவ்ஸ் பார்ஸ்லி பார்த்திங்கன்னா பார்ஸ்லி உங்களுக்கு பாடி பெயின் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதில் இருக்க எல்லா லீவ்ஸுமே எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட உடம்புக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது. நம்ம உடம்புகளில் இருக்க கழிவை அகற்றக்கூடிய ஒரு விதமான வெஜிடபிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை வடிகட்டி அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் மேக்ஸிமம் நம்ம புழிஞ்சு எடுத்துக்குவோம். ஸோ அந்த நம்ம பிளெண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே நம்ம எடுத்துக்குவோம். பிகாஸ் எந்த ஒரு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை கூட எனக்கு மிஸ் பண்ண வேணான்னு தோணும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக எடுத்துடுவேன். ஸோ நீங்களும் நல்லா இதை புழிஞ்சு எடுங்க. அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் மேக்ஸிமம் கிடைக்கிற அளவுக்கு புழிஞ்சு எடுங்க. ஸோ நான் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு எனக்கு 500 ml ஜூஸ் கிடச்சிருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் பாடிக்கு நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கக்கூட சேஞ்சஸ் விளங்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஸ்க்ரம்பிள்டு எக் செய்ய போகிறேன். நான் 2 பேருக்கு செய்கிறனால நான் 4 எக் எடுத்திருக்கேன். 2 படி. ஸோ அதுக்கு நான் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து லோ ஃபேட் மில்க் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இப்போ ஆலிவ் ஆயில் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் பேபி ஸ்பினாச் கொஞ்சம் அதோட ரோஸ் ஸ்மெல் போகிறதுக்காக நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறமா எக்கை சேர்த்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கலாம். லஞ்சுக்கு நான் ப்ரௌன் ரைஸ் அண்ட் கீனுவா மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஷாப்பில் வாங்க இருக்குது. நம்மக்கிட்ட இல்லைன்னா இது நம்ம தனியாக ப்ரௌன் ரைஸையும் தனியாக கீனுவாயும் குக் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இது ஃபைபர் ரிச் ரைஸ். ஸோ நமக்கு குயிக்காக செமிச்சிடும், நமக்கு நல்லதும் கூட. இது பார்த்திங்கன்னா இன்னொன்று முக்கியமான விஷயம், க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரைஸ். ஸோ நான் இது ஒரு 1 கப் எடுத்துக்கிறேன். அதாவது ப்ரௌன் ரைஸ் அண்ட் கீனுவா மிக்ஸ்ட் 1 கப் எடுத்துக்கொள்கிறேன். இதில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. இப்போ நான் இந்த 1 கப் ரைஸை நல்லா கழுவி எடுத்துக்கொள்கிறேன்.
ஸோ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்து அதே கப்பில் நம்ம எதில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வைப்போம். கொதித்தோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்லோ ஃபயர் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுருவோம். அப்போ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி ரைஸும் கினுவாவும் நல்லா வெந்து வரும். அடுத்ததாக ப்ரொக்கோலியை வந்து நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருவோம். இந்த தண்டு வந்து என்னோடய ரேபிட் குட்டி 2க்கும் கொடுப்பேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் தேவையான அளவு வெள்ளைப்பூடும் வெங்காயமும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஸ்டர் ஃப்ரைனால் நான் வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன், சின்ன துண்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி போடலாம், அப்படின்னா வேறு கலர் கேப்சிகம் கூட போடலாம். அடுத்ததாக சிக்கனை வந்து நமக்கு தேவையான க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா கீனுவா அண்ட் ப்ரௌன் ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு, தண்ணி அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். பெப்பர் பவுடர் தேவையான அளவு, உப்பு, அப்புறமா சோயா சாஸ் தேவையான அளவு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி சோயா சாஸ் சேர்க்குறனால உப்பு ரொம்ப போடாதீங்க, ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்குது. சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரொக்கோலியை சேர்த்துக்குவோம். ஏன்னு சொன்னால் ப்ரொக்கோலி வந்து நமக்கு ஓரளவுக்கு ஸ்டீம் ஆனால் போதும், அது டக்குன்னு குக் ஆயிரும். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கிரேவியும் அடியில் இருக்குது. ஸோ ரைஸ்க்கு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது குக் ஆயிடுச்சு, நம்ம தனியாக கவர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நைட்டுக்கு சல்மன் ஃபிஷ் செய்கிறதுக்காக நம்ம பகலுக்கே இல்லாட்டி ஒரு 4 hours முன்னாடியே நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். சல்மன் ஃபிஷ்ஷை அதுக்கு ஒரு 2 பல் கார்லிக், அப்புறமா பெப்பர் தூள், அப்புறமா உப்பு, தேவையான அளவு சோயா சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நம்மளோட கழுவி வச்சுருக்க சல்மன் ஃபிஷ்ஷுக்கு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு கேரஃப் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் குத்தி குத்தி விட்டோம்னா அதில் வந்து நம்ம பண்ணுற மேரினேஷன்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ க்ரில் பண்ண தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன், yellow, ரெட் கேப்சிகம், அப்புறமா பம்கின், அப்புறமா கேரட். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த சேனலில் செஞ்சுருப்பேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை பார்க்கலாம், நான் லிங்க் வேணா கொடுக்குறேன். இதுக்கு ஹர்ப்ஸுக்கு வந்து ஒரிகானோ, பார்ஸ்லி, ரோஸ்மேரி, தைம், அப்புறமா சால்ட், பெப்பர், ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். ஓவனில் ஒரு 30 to 40 minutes இதை க்ரில்லிங்க்கு நம்ம இப்போ போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து சால்மன் ஃபிஷ்ஷை லைட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போ குஸ்குஸ் செய்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கப்பில் 1.5 கப் வாட்டர் எடுத்துக்குவோம். அது பாயில் ஆகக்குள்ளே ஆலிவ் ஆயில், பட்டரும் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்து பாயில் ஆக விடுவோம். அதே கப்பில் 1 கப் குஸ்குஸ் எடுத்து நம்ம இது பாயில் ஆகக்குள்ளே போடுவோம். ஸோ வந்து அந்த குஸ்குஸ் போட்டு கொஞ்சம் பாயில் வரக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், கவர் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அது ஸ்டீம் ஆகி நல்லா பொழுன்னு நமக்கு வரும். பாருங்கள், இது வந்து நல்ல ஸ்டீம் ஆகி பொழுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த 3 ரெசிபீஸ் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வந்து நாளைக்கு வந்து 3rd டே மீல் பிளானிங் லாஸ்ட் டே. ஸோ ஈஸியான சூப்பர் மீல்ஸோட நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.